ஏண்டி அம்மா என்னை விட்டா உனக்கு வேறு வேலையே இருக்காதா? ஞாயிற்றுக்கிழமை பீச்சு பார்க்கு சினிமான்னு எங்கன்னா குடும்பத்தோடு போவேன்னு பார்த்தா என்ன ரவுண்டு கட்டுறதே உன் வேலையாக வச்சுனுங்கிற. அப்படி என்னதான் உனக்கு வேணுமோ தெரில. எனக்கு உன்னை வச்சுட்டு படாத பாடு படுறதா இருக்குது. உடம்பு அரிப்பு தாங்கள தான் சொஞ்சின்னு கிடக்குறேன் ஒரே சொரின்னு. நீ வந்து சொரிய போறியா? இல்லைல்ல, நானாச்சும் நிம்மதியாக சொரிய விட்றியா எங்கன்னா என்ன? காதை சொரிஞ்சிக்கின்னு, கையை சொரிஞ்சிக்கின்னு, காலை சொரிஞ்சிக்கின்னு நான் உட்காந்து கிடக்குறேன். என்னை அப்பவும் விட்டு தொலைய மாட்டுறார். ஏ போ, நவந்து போ, என்னை விட்டு என்னை நிம்மதியாக சொரிய விடு. எங்கள் உடம்ப வண்டிலாம் போகுது, அப்போ விடவும் உன் தொல்லை எனக்கு தாங்கலை. என்ன பேன்சி போட்டு சொரிய போறியா? இல்லை என்ன குளிப்பாட்டி எடுக்க போறியா? என்ன பண்ண போகிற சொல்லு பார்ப்போம், சொல்லு. நானே பசி தாங்கலைன்னு எதோ என் உடம்ப போட்டு கடிச்சு தின்னு கிடக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை எதனா ஸ்பெஷலாக போடுவோம் பார்த்தா ஒன்றுமே போட மாட்டேற. நீ சமைச்சியா இல்லையான்னா கூட தெரில இன்றைக்கி எனக்கு. நானே ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறேன்ல, தரெல்லாம் நக்கி சாப்பிட்றேன். ஏதாச்சும் வயிற்றுக்கு சாப்பாடு போடலாம்ல, இல்லை ஒரு நொறுக்கு தீனியாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல எனக்கு. மனுஷியா நீலாம் எதுவும் வாங்கி கொடுக்காமோ அந்த பார்த்துனுக்குது. இப்போ சுற்றி 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 இதே வேலையாக வச்சுன்னுக்கிறேன். போ, நான் வந்து போ. நான் இனிமேல் கண் எதிர்க்க வரமாட்டேறா சாமி. ஆளை விட்டால் போதுன்னா எங்கன்னா ஓடி போய்ட்றேன் நான். போகல இன்னும் நீ. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன். நீ போகிற மாதிரி தெரியல. நான் என் வேலையாச்சும் நான் பார்த்து நிற்கிறேன். நான் போவியா போக மாட்டியான்னு கூட தெரியலையே. என்ன போவிட்டு போக மாட்டேறியே. சரி, நானே என் வேலையை பார்க்குறேன். என் உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறேன். நான் நீ குளிப்பாட்டுவோன்னு பார்த்தா நீ குளிப்பாட்டுறவும் மாதிரி என் உடம்ப நானே தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிற மாதிரி நானே என் உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறேன். போறிய நிம்மதியாக இடத்த விட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் வேலையை பாரு போ.